மாணவர்களால் நடத்தப்பெறும் முதல் புதுமையான மாதிரி கல்லூரி உணவு விடுதி திறப்பு விழா. புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் மாணவர்களால் நடத்தப்பெறும் புதுமையான உணவு விடுதி தொடக்க விழா மற்றும் பாவேந்தர் பாரதாசன் தோட்டம் திறப்பு விழா கல்லூரி வளாகத்தில் 1/2/2024 வியாழக்கிழமை காலை 10 மணியளவில் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்ததாஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை போர்த்தியும் பூங்கொத்துக்கள் வழங்கியும் வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா நினைவு தோட்டத்தில் கொரோனா நோயினால் உயிரிழந்தவர்களுக்கு நிலவஞ்சலி செலுத்தினர். அதன் பின்னர் சிறப்பு விருந்தினர்கள் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு தோட்டங்களையும் பூங்காக்களையும் பார்வையிட்டனர். கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்ததாஸ் அவர்களின் அரிய முயற்சியின் காரணமாக கல்லூரி வளாகம் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை பெற்றுள்ளது. அவரின் தொலைநோக்கு பார்வை, அர்ப்பணிப்பு இவற்றின் மூலம் கல்லூரியின் கல்வித்தரம் உயரவும் சுற்றுச்சூழல் மேம்படவும் ஏதுவாக அமைந்தது. புதுச்சேரி மாநில உள்துறை மற்றும் கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு நமச்சிவாயம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உணவு விடுதி மற்றும் பாவேந்தர் பாரதாசன் தோட்டம் இவற்றை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். அவர்தம் சிறப்புரையில் கல்லூரியின் சுற்றுச்சூழல், கல்லூரியின் தரம் இவை மாற்றமடைந்துள்ளது. மாணவர்களால் நடத்தப்பெறும் இந்த உணவு விடுதி புதுமையானதாக உள்ளது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஒற்றுமையே நமக்கு பலம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. மாணவர்களின் கூட்டு முயற்சிக்கு கிடைத்த வெற்றியே இது. நல்ல ஆரம்பத்திற்கான அறிகுறி. அது மட்டுமல்லாமல் கல்லூரி நிர்வாகம் பல பயனுள்ள பணிகளில் ஈடுபட்டு வருவது பாராட்டுக்குரியதாகும். மாணவர்களின் ஆற்றலை பயன்படுத்திக் கொள்ளும் தளமாக இக்கல்லூரி அமைந்துள்ளது பாராட்டுக்குரியதாகும். கல்லூரி முழுவதும் பசுமையாக உள்ளது. புதுவைக்கு பெருமை சேர்த்த பாவேந்தர் பாரதாசன் பெயரில் தோட்டம் அமைத்திருப்பது சிறப்பம்சமாகும். இதற்கு காரணமாக கல்லூரி முதல்வரை பாராட்டுகிறேன். இக்கல்லூரி மற்ற கல்லூரிகளுக்கு ஒரு முன்மாதிரியாக செயல்படுவது வரவேற்கத்தக்கதாகும் என்றுரைத்தார். காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் திருமுகு PLM கல்யாண சுந்தரம் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டினார். மாணவர்கள் கனவு இங்கு நினைவாக வருகிறது. புதுமையான முயற்சிகளில் ஈடுபட்டு வரும் கல்லூரி முதல்வரை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் என்றுரைத்தார். உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்பத்துறை இயக்குனர் திருமுக அமன் சர்மா அவர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களால் நடத்தப்படும் இந்த புதுமையான உணவு விடுதி குறித்தும் மாணவர்களின் கூட்டு முயற்சி குறித்தும் பாராட்டினார். கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்ததாஸ் அவர்கள் இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி தலைமை உரை நிகழ்த்தினார். அவர்தம் தலைமை உரையில் மாணவர்களின் முயற்சிகளுக்கு தடை போடாமல் இங்கு ஊக்குவிக்கப்படுகிறது. ஆரோக்கியமான கல்வி கற்கும் சூழலை இங்கு உருவாக்க பெற்றுள்ளது. இந்த உணவு விடுதி மாணவர்களை மையமாக கொண்டு செயல்படும். இது மாணவர்களை தொழில் முனைவராக மாற்றவும் வழிவகை செய்யும். இந்த உணவு விடுதிக்காக கல்லூரியின் ஒரு பழைய பேருந்து பயன்படுத்தப்படுகிறது. இது ஏற்கனவே உள்ள வளங்களை மறுபரிசீலனை செய்யும் முயற்சியாக அமைந்துள்ளது. இந்த உணவு விடுதி புதுமையான முயற்சி என்பதால் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. மாணவர்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை இது உருவாக்கும். இந்த உணவு விடுதியின் மூலம் வணிக செயல்பாடுகள், வாடிக்கையாளர் சேவை, சந்தைப்படுத்துதல் முதலியவற்றை மாணவர்கள் உணர்ந்து கொள்ள முடியும் என்றுரைத்தார். இந்த உணவு விடுதி மாணவர்களால் மாணவர்களுக்காக மாணவர்களே நடத்தப்படும் புதுமையான ஒரு முன்மாதிரியான உணவு விடுதியாக அமைந்துள்ளது. இந்நிகழ்வில் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கூட்டுறவுத்துறை பேராசிரியர் முனைவர் வேல்ராஜ் தலைமை குழுவிலான குழு ஏற்பாடு செய்திருந்தது.